பாஸை பார்க்கணும். இன்னைக்கு அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. ஏன் அவர் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரா? ஹலோ சார், நான் தான் சொல்கிறேன்ல பார்க்க முடியாதுன்னு. அவர் மீட்டிங்கில் இருக்காரு. பரவாயில்ல, நான் பார்த்துட்டு தான் போவேன். அப்போ வெயிட் பண்ணுங்க, 3 மணி நேரம் ஆகும். ஏய், நான் வேணா இங்கே பாய் பெட்ஷீட் டேட் வந்து விரிச்சு படுத்துக்கிட்டுமா? அன்னைக்கு இப்படி தான் ஃபுல்லாக எங்களை வெயிட் பண்ணி வச்சு அலைய விட்டீங்க. இன்னைக்கு அந்த ஆளை பார்க்காம நான் போக மாட்டேன். வர சொல்லு. ஹலோ, என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன். பண்ணு பார்ப்போம். பண்ணியா பார்ப்போம். இங்க வாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒன் செகண்ட் மிஸ்டர், உங்க பாஸை பார்க்கணும். உங்களுக்கு வர தனியாக சொல்லணுமா சார்? அவர் பிஸியாக இருக்காரு, அவரெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன இவருக்கு ரெக்கமெண்டேஷனா? ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லையே. உங்க பாஸ் கிட்ட போய் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லு. சார் நீங்கள் இங்கே வந்து இப்போ உங்கள் பாஸ் வருவாரா? இதோ வர சொல்கிறேன் சார். போ சார், நாங்கள் நீ கால் கடுக்க நின்றுட்டு இருந்தோம். இவன் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் காடை காட்டணுன்னே அலறி அடிச்சு ஓடுறான் பாருங்க. இதுதான் அதிகாரத்துக்கு இருக்கிற பவர் இல்லை சார்? இல்ல முத்து, இது பவர் இல்ல, இது ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா சொன்னீங்க சார். நம்ம பொறுப்பை நம்ம சரியா பண்ணா தப்பா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம்தான் வரும். ரைட், சரிதான். என் பொண்டாட்டி சங்க தலைவியா இருக்கிறா சார், அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். சார், இன்கம் டேக்ஸ்ல இருந்து நான் தான். உள்ள வர வேண்டியது தானே சார்? இங்க என்ன சார் பண்றீங்க? நீங்க 2 பேர் எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் நாங்கள் எதுக்கு இங்கே வருவோம்னு உனக்கு தெரியாதா? மிஸ்டர் விக்னேஸ்வரன், ஐ எம் மிஸ்ரா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சீஃப் ஆஃபீஸர். முத்துவும் மீனாவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸா? அவர் சாதாரண டிரைவர், இவங்க பூ கட்டுறவங்க. உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி? அதுக்கும் இப்போ என்ன, வேலை எதுவாக வேணா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை ஸ்டேட்டஸ் ஒன்றும் முக்கியம் இல்லை. நல்ல மனுஷங்களா இருந்தால் மட்டும் போதும். சார், எங்களோட கிளாஸ்மேட், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சார் ப்ளீஸ் உள்ள வாங்க. இருக்கட்டும், நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன். இவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி சீல் வச்சிருக்கேன். क्या ரீசன்? ஆ சார், அவங்க எனக்கு 38 லட்ச ரூபா பணம் தர வேண்டியது இருக்கு. அதுக்கு டைம் கொடுத்துருக்கேன்ல. அவங்க 10 lakhs ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்க. டோட்டலா அவர் பிரதர் உங்ககிட்ட எவ்வளோ வாங்கியிருக்காரு? அது வந்து சார் கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ கணக்கு பார்க்காம நீங்க அவருக்கு லோன் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் திருட்டு கணக்கு சார். நியாயமான கணக்கா இருந்தா கேட்டதும் சொல்லியிருப்பாருல்ல சார். சார் ப்ளீஸ் உள்ள வாங்க சார், பேசிக்கலாம். போங்க. ப்ளீஸ் கம் சார், உட்காருங்க. முத்து, நீங்க 2 பேர் உட்காருங்க. போனது நம்ம சொல்லணும் தோணல உனக்கு? உட்காரு மீனா. மிஸ்டர் விக்னேஸ்வரன், அவங்க 2 பேரும் ஹானஸ்டானவங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு 10 lakhs கட்டியிருக்காங்க இல்லையா? ஆமா சார். அவங்க பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க. நீங்க வட்டி மேல வட்டி போட்டு வாங்குறது மட்டும் இல்லாம உடனே பணம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்து வீட்டுக்கு சீல் வச்சிருக்கீங்க. உங்க கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணா உங்க ஹானஸ்டி பத்தி தெரிஞ்சிடும். ஒரே ஒரு கால் பண்ணா போதும், எங்க டிபார்ட்மெண்ட் இங்கே வரும்.